கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளைப்போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம இன்னைக்கு காலையில ஒரு காரியத்தை யோசிக்கணும் அப்படின்னு விரும்புறேங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு முதலாவது முட்டைய எடுத்துக்கொள்ளுங்க. 2வது ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளுங்க. 3வது ஒரு காஃபி பவுடர் எடுத்துக்கொள்ளுங்க. மனசுல எடுத்தா போதுங்க. இப்போ முட்டைய நீங்க யோசிங்க, உருளைக்கிழங்க யோசிங்க, காஃபி பவுடர்ல யோசிங்க. 3த்துல நீங்க எதுவா இருக்க விரும்புறீங்கங்க? நீங்க எதுவா இருக்க விரும்புறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இப்ப நான் உங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்லுவேன் அப்டின்னா, நீங்க காஃபி பவுடரா இருக்க விரும்புறது தான் நல்லது அப்டின்னுவேன். ஏன் தெரியுங்களா? இந்த 3த்துக்கும் ஒரு காமன் ப்ரெஷர் குடுக்கும் பொழுது, அந்த காமன் ப்ரெஷர் எதுவாக வைக்கலாம் அப்டின்னா, ஒரு பாயிலிங் வாட்டர். நல்லா கொதிச்சிட்டு இருக்கிற தண்ணீல முட்டைய போட்டு பாருங்களேன். ரொம்ப சாஃப்ட்டான முட்டை என்ன ஆகுங்க? நல்லா கடினமா மாறிடும். நல்லா ஹார்ட் ஆயிடும். உருளைக்கிழங்கு ரொம்ப ஹார்டா இருக்கு இல்லைங்களா? அத கொதிக்கிற தண்ணீல போட்டு பாருங்க. ரொம்ப சாஃப்ட் ஆயிடும். காஃபி தூள் இருக்குல்ல, அத நீங்க கொதிக்கிற தண்ணீல போட்டீங்க அப்டின்னா, அது அந்த தண்ணியோட பரவி, கரைந்து ஒரு நல்ல வாசனைய வீசும் பாருங்களேன். அந்த தண்ணீரின் தன்மையவே அது மாற்றிவிடும். இதே தாங்க நம்ம வாழ்க்கைக்கும். இப்போ நீங்க முட்டைன்னு எடுத்துக்கொள்ளலாம். நம்ம முட்டை அப்டின்னு நம்ம சொல்லுவோமானா, ஒரு பிரஷர் வந்ததும், ஒரு சோர்வு வந்ததும், ஒரு கடினமான சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில வந்ததும், ஒரு நெருப்பை நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கும் பொழுது, நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ரொம்ப சாஃப்ட்டான கேரக்டரா இருக்கிற நாம, ரொம்ப ஹார்டான கேரக்டரா மாறிடுவோம் பாருங்களேன். இல்லன்னா ஏற்கனவே ரொம்ப ஹார்டா இருக்கிறவங்க, இந்த மாரி பிரச்சனைய பார்த்து, பார்த்து, பார்த்து மனச விட்டு போய் ரொம்ப சோர்ந்து போய் சாஃப்ட் ஆயிடுவாங்க. "என்னால முடியாதுப்பா, நான்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன்ப்பா" அப்படி ஆயிடுவாங்க. இந்த 2 எக்ஸ்ட்ரீமுக்குமே நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? இந்த காஃபி பவுடர் மாரி, பிரஷர் என்ன மாத்துறதுக்காக வருதா, அந்த பிரஷர நான் மாத்துவேன் அப்படின்னு சொல்லி, அதோட கூட கரைந்து, அந்த சூழ்நிலை நம்மள சுத்தி இருக்கிற அந்த அட்மாஸ்பியரையே கம்ப்ளீட்டா நம்ம மாற்றுகிற அளவுக்கு அந்த எபிலிட்டி காஃபி பவுடருக்கு இருக்கு பாருங்க. அதுபோல நம்ம மாறிவிடணும். பாருங்க, நான் உங்களுக்காக ஒரு வேத வசனம் வாசித்து காட்ட விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்கள். பவுல் இப்படியாய் சொல்லுகிறார் பாருங்களேன். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் அவரோடு கூட இருக்கிற உடன் ஊழியர்களுக்கும் எப்பக்கமும் நெருக்கமா. ஆனாலும் அவங்க ஒடுங்கி மாட்றாங்களாம். நெறைய கலக்கம் வருதாம். அவங்க மனம் முறிவடையறதே இல்லையாம். துன்பப்படுத்தப்படுறாங்களாம். கீழ தள்ளப்படுறாங்களாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள், அதாவது இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வந்துச்சு அப்டின்னா, நம்ம இல்லாமலே போயிடுவோம் பாருங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கே ரொம்ப சோர்ந்து போறோம் இல்லைங்களா? நெனச்சது நடக்கல, ஆசைப்பட்டது கிடைக்கல. இதுக்கெல்லாமே சோர்வு நமக்கு வருது பாருங்க. ஆனா, இவங்க கர்த்தருக்காக ஊழியம் செய்றாங்க. கர்த்தர் இவங்கள காப்பாத்தணும் அப்படி யோசிக்கல இவங்க. என்ன சொல்றாங்க பாருங்களேன், எப்பக்கும் நாங்க நொறுக்கப்பட்டாலும் நாங்க ஒடுங்கி மாட்டோம் அப்படின்றாங்க. ஏன் ஆண்டவரே நீங்க எங்கள காப்பாத்தல? உங்களுக்காக தானே ஊழியம் செய்ய போயிருக்கோம். நாங்க நெருக்கப்படுறோமே, அந்த கொஸ்டின்லாம் கேட்கல. அவருடைய விசுவாச அறிக்கை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நான் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போக மாட்டேன். இந்த அளவுக்கு ஒரு வல்லமை இவங்களுக்குள்ள வர்றதுக்கு ரீசன் என்னங்க? எப்படி அவங்களால மட்டும் இந்த ஊழியத்த அவ்வளோ வல்லமையா செய்ய முடிஞ்சது? இந்த கிறிஸ்துவ ஜீவியத்த அவ்வளோ உற்சாகமா வாழ முடிஞ்சது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதே அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல ஆன்சர் இருக்கு பாருங்களேன். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். பாருங்க, பவுல் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி காட்டுறார். என்ன அப்படின்னா, இந்த அளவுக்கு நாங்க கர்த்தருக்காக நிற்கிறோம்ல, இந்த வல்லமை எங்களால உண்டாகாம தேவனால உண்டாயிருக்கு. இங்கிலீஷ்ல அந்த வல்லமைக்கு தான் பவர் அப்படின்ற வேர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த பவர் எப்படி வருதாம், கர்த்தரிடத்திலிருந்து பவுலுக்கும் அவங்க டீமுக்கும் வருதாம். அது அவங்களுக்குள்ள இருந்து வரலையாம். உண்மைதானங்க. நமக்குள்ள இருந்து வல்லமை வெளிப்படுற அளவுக்கு நம்ம பெரிய ஆட்கள்லாம் கிடையாது. ஒண்ணுமே சின்ன சின்ன காரியத்துக்குலாம் சோர்ந்து போகக்கூடிய நபர்கள் தான் நாம. ஆனா, நம்ம மண்பாண்டம் தான். பவுல் சொல்றாரு பாருங்க, மண்பாண்டங்கள்ல அந்த பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு. மண்பாண்டம்னா என்னங்க? கீழ போட்டாலே உடைஞ்சிரும். நம்ம அவ்வளோதான். நம்மள ஒருத்தர் கீழ தள்ளுற மாரி பேசிட்டாலே உடைஞ்சிருவோம். ஆனா, இந்த மண்பாண்டத்துக்குள்ள இப்ப என்ன வந்துடுச்சாம், பொக்கிஷம் உள்ள வந்துடுச்சாம் பாருங்களேன். அந்த பொக்கிஷம் உள்ள வந்ததுனால, அந்த மண்பாண்டத்துக்கு ஒரு வல்லமை கிடைக்குது. ஒரு பவர் கிடைக்குது. இப்ப எப்பக்கத்திலும் அந்த மண்பாண்டத்த நெருக்குறாங்க. அந்த மண்பாண்டம் உடையவே இல்லையாம் பாருங்களேன். இதுதான் நம்மளோட வாழ்க்கையிலும் தேவைங்க. அந்த மண்பாண்டத்துக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் யாருன்னு பவுல் சொல்றாரு தெரியுங்களா? அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம பாத்திரம் ஃபுல்லா நிரப்பி வச்சுட்டோம் அப்படின்னா, எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போக மாட்டோம். உங்களுக்கு புரியிற மாரி சொல்றேன் பாருங்களேன். ஒரு மண் பானைய எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள நல்லா தங்கத்த உருக்கி, அந்த பானை ரொப்ப ஊத்தி, அந்த தங்கத்த நல்லா அதுக்கப்புறம் அத கெட்டியாக்கிட்டோம் அப்டின்னா, இப்ப பானை தனியா இல்ல.
பானைய நெருக்கி ஃபுல்லா உள்ள என்ன இருக்கு அப்படின்னா, தங்கம் இருக்கு. இப்ப நீங்க பானைய கீழ போட்டு எவ்வளோ உடைச்சாலும், ஒரு வேள வீரல் விடும். ஆனா பானை உடையவே உடையாது. ஏன்னா, உள்ள இருக்கிற தங்கம் அந்த பானைய அவ்வளோ டைட்டா வந்து கெட்டியா பிடிச்சு வச்சிருக்கும் பாருங்களேன். அதுவே அந்த பானை காலியா இருக்கு, உள்ள கொஞ்சம் தான் தங்கம் இருக்கு அப்படின்னா, தங்கம் இருக்கிற அந்த ஒரு டைட்டான பகுதி வரைக்கும் பானை உடையாது. மற்ற பகுதிலாம் உடைய ஆரம்பிக்கும். அப்ப பாருங்க, கிறிஸ்துவை எந்த அளவுக்கு எனக்குள்ள வச்சிருக்கிறனோ, அந்த அளவுக்கு நெருக்கத்தையும், உபத்திரவத்தையும் எளிதில் கடந்து போவேன். அவ்வளோதாங்க. அப்ப நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும் தெரியுங்களா? இந்த காஃபி போடுற மாரி நம்ம மாறணும்னா, நம்மள சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர நான் அப்படியே ஸ்வீட்டா மாத்திட்டு, நான் இருக்கிற இடத்துல கஷ்டமா இருக்கவங்க கூட சிரிச்சுட்டே இருப்பாங்கப்பா. எல்லாருமே ஜாலியா இருப்பாங்கப்பா. அது வந்து நம்ம ஜோவியலா இருக்கிறதுனால வர்றது கிடையாதுங்க. அது எதனால வரது தெரியுமா? நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறதுனால வர்றது. ஆகையால இன்றைக்கு நமக்குள்ள கிறிஸ்துவை தரித்துக் கொள்வோம். முழுமையாய் நம்மை கிறிஸ்துவால நிரப்பிக் கொள்ளுவோம். எப்பக்கம் நொறுக்கப்பட்டாலும், எவ்வளோ பிரஷர் அண்ட் பெயின வாழ்க்கையில பார்த்தாலும், நம்ம அதையெல்லாம் எளிதில் ஜெயித்து கிறிஸ்துவுக்காக முன்னேறுவோம். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்ட இந்த வசனத்தின்படி உம்மை எங்களுக்குள்ள நிறைவாய் நீங்க உருவாக்கி சம்பூர்ணமாக்கி எங்களுக்குள்ள நீங்க இருங்கப்பா. நீங்க எங்களுக்குள்ள இருக்கும்பொழுது எப்பக்கம் நாங்கள் நொறுக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போக மாட்டோம். கீழே தள்ளப்பட்டாலும் நாங்க மனமுறிவு அடைஞ்சு உடைய மாட்டோம்ப்பா. அப்பா, உங்களுக்காக இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை வெற்றியாய் ஓடி முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க் யூ. காட் பிளஸ் யூ.